வாழ்க்கையில் இனிப்பை அனுபவிக்க பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள். விரைவில் விரும்புவது தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். ஒரு சின்ன ஊரில் ராஜு என்ற 8 வயது சிறுவன் தன் அம்மாவுடன் வாழ்ந்தான். அவன் வீட்டு முற்றத்தில் ஒரு பழுத்த மாமரம் இருந்தது. கோடை காலத்தில் அந்த மரம் மணமுள்ள பழங்களை நிறைய தரும். ராஜுவுக்கு அதை பார்த்தால் மிகவும் ஆசையாக இருக்கும். ஒரு நாள் அவன் தன் நாய் செல்லத்துடன் மரத்தடியில் உட்கார்ந்து, செல்லம், இந்த மரத்தில் இன்னும் ஒரு வாரத்தில் பழுக்கும் பழங்களை நாம் சேர்ந்து தின்போம் என்று மகிழ்ச்சியாக சொன்னான். அப்போது அவனுடைய நண்பன் முருகன் ஓடி வந்தான். ராஜு, இந்த மரத்தில் இப்போதே ஒரு பெரிய பழம் தொங்குகிறதே, அதை பறித்து தின்னலாமா என்றான். ராஜு, இல்லை முருகா, அது இன்னும் பழுக்கவில்லை, அம்மா சொன்னாள். பழுக்காத பழம் புளிக்கும் என்றான். ஆனால் முருகன் கேட்கவில்லை. முருகன் ஒரு கம்பை எடுத்து அப்பழத்தை அடித்தான். பழம் கீழே விழுந்தது. ஆனால் அது கசப்பாக இருந்தது. முருகன் ஒரு கடி, ஐயோ, இது ஏன் இப்படி கசக்கிறது என்று சொல்லி துப்பினான். ராஜு சிரித்து கொண்டே, நான் சொன்னேனே பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று. முருகன், ஆமாம், நீ சொன்னது சரிதான் என்று வருத்தத்துடன் பேசினான். மறுநாள் ராஜு தனியாக மரத்தை பார்த்தான். ஒரு மிகப்பெரிய பழம் மேலே பளிச்சென்று தொங்கியது. அவனுக்கு மிகவும் ஆசை வந்தது. ஒரே ஒரு பழம் நான் மட்டும் தின்றுவிட்டால் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தான். அவன் மரத்தில் ஏற முயன்றான். ஆனால் கால் வழுக்கி கீழே விழுந்தான். அவன் கால் கீறலாகி இரத்தம் வந்தது. ஐயோ, வலிக்கிறது என்று அழுதான். அப்போது அவன் அம்மா ரதா ஓடி வந்தாள். ராஜு, என்ன ஆயிற்று என்று கவலையுடன் கேட்டாள். ராஜு, அம்மா, நான் அப்பழத்தை பறிக்க ஏறினேன் என்று தலை குனிந்து சொன்னான். லதா அவனை தட்டி கொடுத்து, குழந்தாய், ஆசை நல்லது, ஆனால் பொறுமையில்லாத ஆசை துன்பத்தை தரும் என்றாள். நீ இன்று 2 பாடங்கள் கற்றுக்கொண்டாய். பொறுமை இல்லாமல் செயல்பட்டால் விளைவு கசப்பாக இருக்கும். முருகனின் பழம் போல. ஆசையை கட்டுப்படுத்தாவிட்டால் நாமே காயமடைவோம், நீ விழுந்தது போல. ஆனால் பொறுமையாக இருந்தால் இயற்கை நமக்கு இனிய பலனை தரும். ராஜு தன் தவற்றை புரிந்து கொண்டான். 3 நாட்கள் கழித்து அந்த பெரிய பழம் மஞ்சளாக பழுத்து மெதுவாக கீழே விழுந்தது. ராஜு அதை எடுத்து முதலில் அம்மாவுக்கும் பிறகு முருகனுக்கும் பகிர்ந்தான். அந்த பழம் மிகவும் இனிமையாக இருந்தது. முருகன், ராஜு, நீ சொன்னது சரி, பொறுமையாக காத்தால் இனிப்பு கிடைக்கும். ராஜு, ஆமாம், இனிமேல் நான் எதற்கும் பொறுமையாக இருப்பேன். அவர்கள் செல்லத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக அந்த பழத்தை சுவைத்தார்கள். Moral of the story: பொறுமை ஒரு பெரிய பொருள். விரைவில் விரும்புவது தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். இயற்கையின் நேரத்தை மதி. பழம் பழுப்பதற்கு நேரம் தேவை. அதுபோல வாழ்க்கையிலும் சிறந்த விஷயங்கள் காத்திருக்கும் போது தான் நடக்கும். பகிர்வு மகிழ்ச்சியை தரும். ராஜு பழத்தை தனியாக சாப்பிடாமல் அன்போடு பகிர்ந்தான். இந்த கதையை குழந்தைகளுக்கு சொல்லி அவர்களுக்கு பொறுமை, பகிர்வு மற்றும் இயற்கையின் நேரத்தை மதிப்பதற்கான பாடத்தை கற்பிக்கலாம். வாழ்க்கையில் இனிப்பை அனுபவிக்க பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.